கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆட்சியில் பங்கு என்றும் அதிக இடங்கள் வேண்டும் என்றும் இது அவரவர்கள் உரிமை. ஆனால் மறுமலர்ச்சி திமுக கழகம் அவ்விதம் எந்த விதமான நிபந்தனை 4.5 ஆண்டு காலத்தில் ஒரு சொல் கூட சொல்லியது கிடையாது. ஆனால் இந்துத்துவ சக்திகளினுடைய கோர தாண்டவம்தான் வந்தே மாதரம் பாடலை அரசியல் நிர்ணய சபையில் அதனுடைய சில வரிகள் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய நெஞ்சத்தை புண்ணாக்கும் என்பதற்காக அதை அவர்கள் நீக்கினார்கள். இப்பொழுது மொத்தமாக இருக்கக்கூடிய பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய அந்த வந்தே மாதரம் பாடலை முழுமையாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அது 3 மணி நேரம் 10 வினாடி ஆகும். அதை பாடிவிட்டு தேசிய கீதம் பாட வேண்டும் என்று நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு அக்கிரமமான ஒரு மசோதாவை இந்த பிஜேபி அரசு நிறைவேற்றி இருக்கிறது. இது எச்சரிக்கை மணி. அடுத்து டெல்லிக்கு வேறு பெயர் வைக்க வேண்டும், இந்திரபிரஸ்தா என்று பெயர் வைக்க வேண்டும் என்றும், தலைநகர் டெல்லியை வாரணாசிக்கு மாற்ற வேண்டும் என்றும் RSS இந்துத்துவ சக்திகளினுடைய திட்டம் இருக்கிறது, உள்நோக்கம் இருக்கிறது. படிப்படியாக இந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபியும் தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியும் முயற்சிக்கிறார்கள். இது எல்லோரும் விழிப்புணர்வோடு இருந்து இது பல தேசிய இனங்களை உள்ளடக்கிய உபகண்டம்தான் இந்தியா. தமிழ் தேசிய இனம், தெலுங்கு தேசிய இனம், மலையாள தேசிய இனம், கன்னட தேசிய இனம், சீக்கிய தேசிய இனம் என்று பல தேசிய நேஷனாலிட்டிஸ் கொண்டதுதான். பிரிட்டிஷ்காரருடைய துப்பாக்கியும் லத்திக்கம்பும் தான் இதை ஒரு நாடு என்ற நிலைமைக்கு கொண்டு வந்தது. எதிர்காலத்தில் இந்த ஒருமைப்பாடு உடைந்து நொறுங்குவதற்கு என்ன ஆபத்துக்களை எல்லாம் ஏற்படுத்த முடியுமோ திட்டமிட்டு ஏற்படுத்தி வருவதனுடைய அடையாளம்தான் இந்த வந்தே மாதரம் பாடலை அவர்கள் நேற்றைக்கு சபையிலே அரங்கேற்றி இருப்பது. என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறேன். எங்கள் சக்தியை பயன்படுத்தி நானும் 62 ஆண்டு கால பொது வாழ்வை மேற்கொண்டிருக்கிற நானும் பெரியார், அண்ணா, கலைஞர் வழியிலே திராவிட இயக்கத்தை காப்போம் என்று உறுதி கொண்டிருக்கக்கூடிய நானும் எங்கள் இயக்கமும் இப்படிப்பட்ட முயற்சிகளை முறியடிப்பதற்கு எல்லா வகையிலும் போராடுவோம். எந்த மன்றத்திலும் வைகோவினுடைய குரல் இந்துத்துவ சக்திகளுக்கு எதிரான முழக்கமாகத்தான் இருக்கும் என்பதையும், வரப்போகிற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சியை தொடரும் என்பதிலே நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அதன் வெற்றிக்கு நான் எப்படி ஒரு காலத்தில் முழுமூச்சாக பாடுபட்டேனோ அதே போல இப்பொழுதும் அதே உணர்வோடு இருப்பதால் தான் திருச்சிராப்பள்ளியிலிருந்து மதுரை வரை 180 கிலோமீட்டர் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து மறுமலர்ச்சி திமுக சோர்ந்து விடவில்லை. அது முடங்காது. அது அடிபட்ட வேங்கை சீறி எழுவதைப் போல நிமிர்ந்து எழுந்து வீர நடை போடும். என் தோழர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். எங்கள் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு ஸ்பியர் ஹெட்டாக, ஒரு ஈட்டி முனையாக, பக்க அரணாக நாங்கள் செயல்படுவோம் என்பதையும் நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.